ஒரு அதிர்ச்சியான செய்தி. விஸ்ராம்பூர்ல நூதன முறையில கொள்ளையடிக்கிற ஒரு திருட உள்ள புகுந்துட்டான். அது எப்படின்னா அவன் ரொம்ப வித்தியாசமான முறையில அழுது பொய்யான விஷயங்களை சொல்லி அவங்கள ஏமாத்தி துப்பாக்கி முனையில எல்லார்கிட்ட இருந்தோ கொள்ளையடிக்கிறான். அந்த மாதிரி திருடும் போது எடுக்கப்பட்ட வேற கேமராவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த காட்சி தற்பொழுது உங்களுக்காக. நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன். தங்கன்னா எனக்கு பிடிக்கும், கொடுத்துடுங்க. அதை எடுத்துட்டு போற வண்டியில கூட பெட்ரோல் இல்ல, அதுக்கு பெட்ரோல் போடணும், பணம் கொடுத்துடுங்க. நான் ரொம்ப வறுமையில இருக்க, கொடுங்க. எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கீங்க? கொடுங்கப்பா, கொடுங்க. அச்சோ கட்டு, இந்த திருடனை பாத்தியா எப்படி அழுது திருடுறான்னு? இங்க பாத்தியா? பட்டு அவனுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ போய் பிராக்டிஸ் பண்ற வேலையை பாரு. ஓப்பா, என்னப்பா? அங்க போய் நீ குத்துப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ கட்டு பட்டு, சீக்கிரம் வாங்க. ஓகே இதோ நாங்க உடனே வரோம். பட்டு சீக்கிரம் வா, ப்ரொஃபசர் கூப்பிட்டாரா? அட ப்ரொஃபசர், என்னாச்சு? ஏன் இப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டீங்க? அதான் ஏவாயாலா எப்படி சொல்லுவேன்? திருட இங்க வந்து இருந்தா அவன் என்னோட நிலைமையை இப்படி ஆக்கிட்டான். என்ன சொல்றீங்க ப்ரொஃபசர்? இப்பதான் நியூஸ்ல அந்த திருடனை பத்தி சொன்னாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்க ப்ரொஃபசர், சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, நான் என்னோட லேப்ல தான் இங்க இருந்தேன். அப்ப இங்க அழுதுகிட்டே ஒருத்தன் வந்தான். அவனோட சோகமான கதைகள் எல்லாம் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். இப்படித்தாப்பா சார், நான் சாப்பிடுறதுக்கு பணம் இல்ல, இருக்கிறதுக்கும் வீடு இல்ல சார். குளிரானாலும் மழையானாலும் வெயிலானாலும் நான் தெருவிலேயே கிடக்கேன் சார். நான் யாரும் இல்லாதவன் சார். உங்களுக்கு ஏன் சார் இதெல்லாம்? எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடுங்க சார், எனக்கு கொடுத்துடுங்க. இப்படி கேட்டா தர மாட்டீங்களா? அச்சோ, இது என்ன? அது என்னப்பா? இதான்ப்பா கன்னு. இதால சுட்டா நீங்க அப்பீட் ஆயிடுவீங்க ப்ரொஃபசர். நான் சுட்டு நீங்க சாக கூடாதுன்னு விரும்புறேன் சார். மரியாதையா எல்லாத்தையும் இதுல போடுங்க. போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போறீங்க? உலகமே மாயை சார். குலுங்கி சொன்னா கேளுங்க ப்ரொஃபசர். அனாவசியமா என்ன சுட வச்சிடாதீங்க, எடுத்து கொடுத்துடுங்க சார். அவன் இப்படியே அழுது என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு போயிட்டா ராஜா. இதுக்கப்புறமா நான் எப்படி அழாம இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க சொல்றது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல ப்ரொஃபசர். உங்க லேப்ல எக்கச்சக்கமான டிராப்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் ஆட்டைய போட்டுருக்கானா அவன் ஒருத்தல. அவன் ரொம்ப புத்திசாலியான திருடம்பா. இந்த லேபுக்கு யாரெல்லாம் வராங்களோ ஒரு தடவையாவது இந்த இடத்துல இப்படி கைய வச்சு பாப்பாங்க. காப்பாத்துங்க ப்ரொஃபசர், திருடனை விட்டு என்ன
சத்தம் போட்டு யார் அது? பட்டுவா? ப்ரொஃபசர் அந்த செவுத்துல கைய வைக்க மறந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த இடத்துல கைய வச்சே தீருவாங்க. அதாவது இப்படி. அம்மா போதும் ப்ரொஃபசர் படாவடேக்கர், உங்க சோக கதையோட தாக்கம் எனக்கு நல்லா புரியுது. இப்போ நாம அந்த கிரையிங் திருடனை எப்படி பிடிக்கலாம்னு தான் யோசிக்கணும். சரியா சொன்ன பட்டு. சீக்கிரமா அந்த கிரையிங் திருடனை பிடிக்கிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரமா அந்த திருடனை பிடிக்கிறதுக்கான வழியை நாம கண்டுபிடிச்சே ஆகணும்பா. அவனை விடக்கூடாது. டேய் என்னடா டிப்பி அடிக்கிறாரு? அட நாங்களும் அதானே சொன்னோம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் சூப்பர் ஹியரிங் டிவைஸ். இந்தாங்க தம்பிகளா, இத உங்க காதுல போட்டுக்கிட்டீங்கன்னா யாராவது தூரத்துல அழுதாலும் உங்க காதுக்கு பளிச்சுன்னு கேக்கும். அதுக்கப்புறம் அவன் எந்த திசையில இருந்து அழுகுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிஷினையும் நீங்க கையில வச்சுக்கணும். இது எந்த திசையில இருந்து அழுக சத்தம் வருதுன்னு துல்லியமா காட்டும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் வர டைரக்ஷனை நீங்க கண்டுபிடிச்சு அவனை துல்லியமா போய் துள்ளி குதிச்சு புடிச்சிடலாம்ப்பா. இத இன்னையில இருந்து நீங்களே வச்சுக்குங்க. இங்க பாத்தியா? தேங்க்யூ ப்ரொஃபசர். தூக்கி போடுறியா? அப்படியெல்லாம் பண்ணிராத. உனக்கு அது தேவையில்லைனா அதை ஏகிட்ட நீ கொடுத்துடு. ஆனா நான் அதை நிச்சயமா தூக்கி போட மாட்டேன். இது ரொம்ப அபூர்வமான பொருள். என்ன புரிஞ்சுதா? அடங்கப்பா ப்ரொஃபசர், இதுக்கு தான் முடி நிறைய வச்சிருக்க கூடாது. காது மறைக்குது பாத்தீங்களா? நான் சொன்னது தேங்க்யூ, தூக்கி போடுறேன்னு சொல்லல. தேங்க்யூன்னு சொன்னேன். கேக்குதா? கேக்குதா? எதுக்காக நீங்க இப்படி கத்துறீங்க? நான் ஒன்னும் செவிடம் கிடையாது. எனக்கு காது நல்லா கேட்கும். புரிஞ்சுக்குங்க. நீங்களே இவ்வளவு சத்தம் போட்டு சொல்றதுனால இந்த கேம்பஸ நானா தூக்கி போட்டுறேன். பாய் பாய். நான் இருக்க எனக்கு வீடு இல்ல. என்ன கொடுமை சார். எனக்குன்னு யாரும் இல்ல. பசிச்சா சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்ல. இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடுங்க சார். இன்னைக்கு உங்களோடது, நாளைக்கு அது என்னோடது சார். எல்லாம் இது பெரிய தப்பாச்சே, பெரிய தப்பாச்சல. டேய் கட்டு கட்டு, ரெண்டு வாய்ஸ் கேக்குது. ரெண்டு பேர் அழறாங்க. அதுல ஒன்னு ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கு. அது வந்து எஸ் எஸ், அது இன்ஸ்பெக்டர் மன்மானியோட வாய்ஸ் தான். சீக்கிரமா வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கா விடு. கம் ஆன். ஓகே ஓகே. காம்பஸோட நீடில் கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் காட்டுது. சீக்கிரமா போலாம். என்னாச்சு மன்மானி சார்? ஏன் தொப்பையை கவுத்துட்டு அழுவுறீங்க? ஒரு திருட இங்க வந்தாம்ல, அவன் அழுது அழுது இங்க இருக்கிற எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டால. அவன் அந்த பக்கம் தான் போனான். சீக்கிரம் அவனை பிடிங்கல, பிடிங்க. ஓகே சரி. அட இருங்கள, என்னையும் கூட்டிட்டு போங்க. கட்டுப்பட்டு ஜீப்ப நிறுத்துங்கள, இல்ல உங்க ரெண்டு பேருக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பவே. என்ன வண்டி இழுக்கி? அச்சச்சோ. Hey! சாரி
சாரி உங்களுக்கு எதுவும் பலமா அடிபடலையே. நான் அப்ப கிளம்புறேன். டாட்டா பாய் பாய். என்ன மண்டைங்கிட்டலாம் கொய்யின்னு சுத்துது. பட்டு அந்த திருடன் இந்த பக்கம் தானே வந்தான். ஆலிய காணோம். எந்த பொந்துக்குள்ள போயிருக்கான்? அதான் பாக்குறேன். வண்டியை வேற ரொம்ப ஸ்பீடா ஓட்டினா. ஒருவேளை பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பானோ? என்னடா தண்டனை எடுத்துட்டு இருக்க? கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? கட்டு இங்க பாத்தியா? பைக் வந்த அடையாளம் இது வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கு மேல எந்த அடையாளமும் தென்படவில்லை ஐயா. பட்டுவோட உள் மனசு சொல்லுது அந்த அழுமூஞ்சி திருட்டு பைய இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். கோபப்பட்டதெல்லாம் போதும். மூஞ்சில பூரா ஓட்டா மாதிரியே இருக்கு. போய் கழுவலாம் வா. என்ன விட்டுருங்க. எனக்கு சொந்தமா எதுவுமே இல்லைங்க ஐயா. வீடு இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, எனக்குன்னு படுக்க ஒரு படுக்க கூட இல்ல. அதுக்கு அப்படியே படுத்துறாத. ஏந்திரு ஏந்திரு. டேய் பட்டு, நீ பாட்டு தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருக்க. நான் தூங்க வேண்டாமா? தூங்க விட்றா. அப்படியே போ. சபா மாட்டே ஆயிட்டான். நம்மளும் அப்படியே ஓரமா குத்த வைக்க வேண்டியதுதான். கட்டு அந்த வேலிக்கு பக்கத்துல தான் அந்த திருட இருக்கான்னு என் மனசு நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு மேன். இவ்வளவு உஷாரான திருட நிச்சயமா வேலையில போய் தொப்புன்னு விழ மாட்டான். நான் போய் பார்த்துட்டு வர போறேன். அப்படியா? தயவு செஞ்சு அப்படியே போயிடு. திரும்பி வந்துடாத. ஆஹா, இவன் பட்டுவாச்சே. இவன் வந்திருக்கானா பின்னாடியே கட்டும் வந்துருவான். இப்போ நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே. திருடனோட பைக் அடையாளம் இங்க வரைக்கும் தான் இருக்கு. அப்படின்னா திருடன் இங்க தான் எங்கேயோ இருக்கு. இன்னொரு வாட்டி தேடுவோம். அம்மா, பட்டுவோட உள்ளுணர்வு கரெக்டா சொல்லியிருக்க பத்தியா? திருடன் இங்க தான் இருக்கான். ஏய் சரி மேன் விடு. சும்மா அழாத. உனக்கு பனிஷ்மெண்ட்ல பெருசா இருக்காது. போதுமா? அழாத எந்திரி. பட்டு, நான் இப்ப எதுக்காக அலறேன்னு தெரியுமா? உன்னை இங்க இருந்து கீழே தள்ளி கொல்ல போறேன். என்னை விட்டு பிரிய போறியன்னு வருத்தமா இருக்குப்பா. என்னப்பா சாகிறதுக்கு போய் வருத்தப்படுற? வாப்பா, உன்னை யாரும் காப்பாத்த முடியாதுப்பா என்கிட்ட இருந்து. நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது. உன்னை தள்ளி விட்டு நான் ஓடி வந்துருவேன்ப்பா. தூக்கி போடணும்ல. கட்டு இங்க வர மாட்டா. சும்மா துடிக்காதப்பா. தூக்கி போட கஷ்டமா இருக்குப்பா. உன் கதைக்கு எண்டு கார்டு போட போறப்பா. அப்படியா?
எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பனையே பள்ளத்துல தூக்கி போட முயற்சி பண்ணிருப்ப. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தீஃப் ஆஃப் ஹேங்கிங் வேலி. இதுதான் என்னோட கோட்டை. வா, தைரியம் இருந்தா ஜம்ப் பண்ணி என் இடத்துக்கு வா. இந்த கட்டு பட்டு ஒண்ணு சேர்ந்துட்டோம். அப்புறம் எதிரிங்க ஆட்டம் திண்டாட்டம் தான். நிக்கலாவா பாக்குற? இரு வரேன். நண்பா அப்படியே பின்னாடி பிடிச்சுக்கோ. அடி அடி, நல்ல அடி, எவ்வளவு வேணாலும் அடி. ஆனா இந்த பட்டு கயிறை விடவே மாட்டான். எனக்கு கட்டுவோட உயிர் மட்டும் தான் முக்கியம். பணங்கொட்ட தலையா வயித்துக்குள்ள அப்படி என்னடா வச்சிருக்க? அம்மா, உண்மையதான் சொன்னேன். சாரி சாரி, உன் கையில செம்மாடி பட்டுருச்சுல்ல. பட்டு இது சுத்த போது உசாரா இருந்துக்கோ. ஓடு 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 ஓடு. ஏய் கண்டு, ஓடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. அந்த திருடனோட ஐடியா நல்ல ஐடியா தான். நாமளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களை யாரு காப்பாத்துவாங்க? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இதுக்கு மேல என்னால தொங்க முடியாது மேன். என் கையெல்லாம் வழுக்குது. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. எங்க போற? வாய் முடி. சீக்கிரம் வா. போதும் போதும், நிறுத்துங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. என்ன விட்டுருங்க. உன்னை கேட்டுக்கோ, என்னைக்கும் தப்பான விஷயத்துக்கும் தப்பான மனுஷங்களுக்கும் நாங்க துணை போகவே மாட்டோம். இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீ. நீ தப்பிச்சு போக முயற்சி பண்ண, நான் ஓடி வந்து உன்னை பிடிச்சிருவல. கட்டுப்பட்டு இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கப்பா.